Welcome to our YouTube channel. Today we are going to look at very important topic is stereochemistry பார்த்துட்டு இருக்கோம். அந்த important stereochemistryல one more topic தான் R and S nomenclature. R and S nomenclature very important. இந்த டாபிக் இல்லாம most probably examinations இருக்காது chemistry related. எல்லா related examinationsலயும் இந்த RS nomenclature வரும். சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்ணனும், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். RS nomenclature அப்படினா என்ன, CIP ரூல் அப்படினா என்ன, அந்த என்ன priority பேஸ்ல இருக்கு and எப்படி क्वेश्चंस சால்வ் பண்ணனும் அப்படிங்கற எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா? So first what is R and S nomenclature? R and S nomenclature அப்படிங்கிறது priority the four atoms or groups attached to the chiral center based on the atomic number of the atom that is bonded directly to the chiral center. என்னன்னா ஆல்ரெடி நம்ம previous வீடியோல பார்த்திருந்தோம். chiral carbon அப்படிங்கிறது என்னன்னா carbon attachment four different groups or atoms called chiral carbon. So ஒரு chiral carbon இருக்கணும். R and S nomenclature சொல்லணும்னா ஒரு chiral carbon அதாவது chiral center இருக்கணும். And then அந்த chiral center இருக்கு இல்லீங்களா, அந்த டைரக்டா அட்டாச் இருக்கிற அந்த ஆட்டத்தை பொறுத்து தான் இந்த R and S சொல்லப்படும். ஃபர்ஸ்ட் அண்ட் இது என்னன்னா பிரியாரிட்டி பேஸ்ல இருக்கு. என்ன பிரியாரிட்டி அப்படின்னா அதுதான் செகண்ட் CIP ரூல் அப்படின்னு சொல்றோம். CIP அப்படின்னா என்னன்னா கான் இன்கோல்ட் ப்ரொலாக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த CIP ரூல் அப்படிங்கறத சொல்றாரு. கான் இன்கோல்ட் ப்ரொலாக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இந்த பிரியாரிட்டி பேஸ் கொண்டு வராரு. என்ன பிரியாரிட்டி அப்படின்னா ஹையர் தி அட்டாமிக் நம்பர் ஹையர் தி பிரியாரிட்டி, ஹையர் தி அட்டாமிக் நம்பர் ஹையர் தி பிரியாரிட்டி அப்படின்னு சொல்ற. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக பிரியாரிட்டி நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ அயோடின் இருக்குன்னா அதுதான் ஹையர் பிரியாரிட்டி தென் புரோமின். பிகாஸ் அயோடின் அட்டாமிக் நம்பர் 53, புரோமின் அட்டாமிக் நம்பர் 35, குளோரினுக்கு 17. ஸோ அந்த பேஸ்ல தான் நம்ம சொல்றோம். இப்போ ஃப்ளோரினா ஆக்சிஜனா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அப்படின்னு சொன்னா ஃப்ளோரினுக்கு தான், ஏன்னா அட்டாமிக் நம்பர் அதிகம் ஹை. சரிங்களா? தென் ஆக்சிஜன். குட். அடுத்தது ஐசோடோப்ஸ். ஒருவேளை ஐசோடோப்ஸா இருந்துச்சுன்னா, ஏன்னா ஐசோடோப்ஸ் வந்து சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா ஹையர் தி மாஸ் ஹையர் தி பிரியாரிட்டி. நீங்க வெறும் அட்டாமிக் நம்பர் பேஸ்னா நோ ப்ராப்ளம், ஏன்னா ஹையர் தி அட்டாமிக் நம்பர் பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுப்பாருங்க. ஆனா ஐசோடோப்ஸ் மாதிரி வந்துருச்சுன்னா அப்போ நீங்க நம்ம அடுத்த யாருக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும்னா மாஸ் நம்பருக்கு தான் கொடுக்கணும். ஹையர் தி மாஸ் ஹையர் தி பிரியாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ரெண்டுமே என்னதான், ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர்னா 8, ரெண்டுமே 8 தான் அட்டாமிக் நம்பர் சேம். பட் நீங்க எந்த பிரியாரிட்டி கொடுக்குறீங்கன்னா மாஸ் நம்பருக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ 18 வர ஆக்சிஜனுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கணும். அதே மாதிரி தான் நைட்ரஜன். இது ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஹைட்ரஜன் டியூட்ரியம் ட்ரீட்டியம்லாம் சொல்லுவோம். இதுக்கு இதுதான் பிரியாரிட்டி. புரியுதுங்களா? இதை நம்ம டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை நம்ம டி அப்படின்னு சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரீட்டியம் டீன்னு வரும், டியூட்ரியம் டின்னு கொடுப்பாங்க, ஹெச்ங்கிறது ஹைட்ரஜன். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பொதுவாகவே ஆர் அண்ட் எஸ் நாமென்க்ளேச்சர் இருக்கு இல்லையா. ஆர் அண்ட் எஸ் நாமென்க்ளேச்சர்ல ஆர் அப்படின்னா என்ன, எஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எஸ் கான்ஃபிகரேஷன். எஸ் அப்படின்னா என்னன்னா சினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லாட்டின்ல அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா லெஃப்ட் அப்படின்னு அர்த்தம். லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ரொட்டேஷன், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லலாம். ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே. அண்ட் ஆர் அப்படின்னா என்னன்னா ரெக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாட்டின்ல ரைட் அப்படின்னு அர்த்தம். ரைட் அப்படின்னா கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ ஆர் அப்படின்னா கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்றோம். எஸ் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்றோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆர் அப்படின்னா ரைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு
ஆர். ஸோ ஒன்று ஞாபகம் இருந்தானா இன்னொன்று ஈஸியாக சொல்லிடலாம். இதில் ரைட் லெஃப்ட் தான் டிஃப்ரென்ஸு. அப்போ ஆறுங்கிறது ரைட்டு ஞாபகம்னா ரைட் சைடு ரொட்டேட் ஆகுது, தட் மீன்ஸ் கிளாக் வைஸ். ஒன்று ஞாபகம்னா அடுத்து நீங்கள் ஈஸியாக. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, அசைன் ஆர் எஸ். இப்போ கொடுத்துருக்கிற இந்த எக்ஸாம்பிள்ல ஆர்எஸ் அப்படிங்கிறத நம்ம அசைன் பண்ண போறோம். இது என்ன ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த ப்ரொஜெக்ஷன் பேர் என்ன? ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனா இந்த லைன் இருக்கும், எண்டிங்ல இந்த குரூப்ஸ் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆர் அண்ட் எஸ். அப்போ முதல்ல உங்களுக்கு கைரல் கார்பன் அப்படிங்கிறது தெரியணும். அது ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கைரல் கார்பன் தெரியும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கைரல் கார்பனாக இருக்கணும் ஆர்என்எஸ்க்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பிளேஸ், இந்த இடம் வந்து ஒரு கார்பன் இருக்கிறதா மீனிங். கார்பனுடைய வேலன்சி 4. ஸோ 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கணும். அப்போ 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸாம்பிள் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் கைரல் கார்பன். இந்த கார்பன் ஒரு கைரல் கார்பன் தான். இப்போ நம்ம ஆர் அண்ட் எஸ் சொல்ல போகிறோம். ஆர்எஸ் அப்படின்றது சொல்லணும். உங்களுக்கு தெரியும், ஆர்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷன், எஸ்ன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பிரியாரிட்டி பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். பிரியாரிட்டி என்ன? பிரியாரிட்டி இந்த கார்பன் கைரல் கார்பனா டைரக்டா கான்டாக்ட் ஆயிருக்குது யாருன்னா கார்பனா ஹைட்ரஜனா கார்பன் தான் டைரக்ட் கான்டாக்ட். இங்கே யார் டைரக்ட் கான்டாக்ட்? ஹைட்ரஜன். பிகாஸ் ஒரே ஆட்டம் தான் இருக்கு, ஒன்று தான் டைரக்ட் கான்டாக்ட். இங்கே யாரும் ஒரே ஆட்டம் தான், பிஆர். இதுவும் ஒரே ஆட்டம் தான், நோ ப்ராப்ளம். ஸோ டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிற அந்த ஆட்டத்துக்கு தான் நீங்க பிரியாரிட்டி. ஒட்டுமொத்த குரூப்புக்கு இல்லை, டைரக்ட் கான்டாக்ட் போயிட்டு இதை எங்க டச் ஆகுதோ அந்த கார்பன்னா அந்த கார்பன் மட்டும், அதுதான் டைரக்ட் கான்டாக்ட். அதுங்க தான் பிரியாரிட்டி. இப்போ உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், பிஆர்னுடைய அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு நல்லா தெரியும், 35. பிஆர்னுடைய அட்டாமிக் நம்பர் 35. ஃப்ளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன? 9. சரிங்களா? சி கார்பன் தான், கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. அப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நீங்க கொடுக்கணும் அப்படின்னா ஹையர் அட்டாமிக் நம்பர் ஹையர் தி பிரியாரிட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி யாருக்கு? புரோமின். செகண்ட் பிரியாரிட்டி யாரு? இவரு. தேர்ட் பிரியாரிட்டி யாரு? இவரு. ஃபோர்த் பிரியாரிட்டி யாரு? இவரு. இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது. ஆனா இதுல ஒரு கன்ஃபியூஸ் இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே இதுல ஆட் பண்ணல, கார்பன் மட்டும்தான். இது யாரு கூட டச் ஆயிருக்கோ அந்த டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க தான் இந்த பீரியட்ல வருவாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, செகண்ட் பிரியாரிட்டி, தேர்ட் பிரியாரிட்டி, ஃபோர்த் பிரியாரிட்டி, இதெல்லாம் வந்து அட்டாமிக் நம்பர். அவுட்டர்ல போட்டிருக்கிறதெல்லாம் பிரியாரிட்டி. அப்போ பாருங்க 1 2 3 4, 1 2 3 4. அப்போ என்ன? 1 2 3 4, 1 2 3 4. அப்ப இது என்ன? ரைட். சோ ஆர். சரிங்களா? ஆர்ன்னு சொல்லிடலாம். இதுல இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லோயஸ்ட் பிரியாரிட்டி யார்? லோயஸ்ட் பிரியாரிட்டிங்க ஹைட்ரஜன் தான் வந்து லோயஸ்ட் பிரியாரிட்டி. இந்த லோயஸ்ட் பிரியாரிட்டி எப்படி இருக்குன்னா வெர்டிகலா இருக்கணும். நல்லா புரிஞ்சு வச்சுங்க. இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் வந்துச்சுன்னா லோயஸ்ட் பிரியாரிட்டி எப்படி இருக்கணும்? வெர்டிகல்ல இருக்கணும். அப்ப இங்க லோயஸ்ட் பிரியாரிட்டி யாரு? ஹைட்ரஜன். அது வந்து வெர்டிகல் இருக்கு. அப்ப வெர்டிகலா இருந்தா என்ன நாமன்கிளேச்சர் வருதோ அதே போடணும். இப்ப இந்த இடத்துல நாமன்கிளேச்சர் என்ன? ஆர் தான் போடணும். ஒருவேளை வெர்டிகல் இல்லாத ஹாரிசாண்டலா வந்துருச்சு லோயஸ்ட் பிரியாரிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லீஸ்ட் பிரியாரிட்டி இல்லைன்னா லோயஸ்ட் பிரியாரிட்டின்றோம். லீஸ்ட் பிரியாரிட்டி வெர்டிகல் இருந்ததுன்னா அதை நம்ம நாமன்கிளேச்சர் போடுறோமோ அதே போடலாம். ஆனா ஹரிசாண்டல் வந்துருச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அட்டாமிக் நம்பர்னா 7, கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, இதுக்கு 1. இப்ப பாருங்க, இது ரெண்டும் 6 6ன்னு வருதுல்ல. அப்போ இது மாதிரி இருக்கும் பட்சத்தில் இல்லை சேம் ஆட்டம் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இது ரெண்டும் சேமா இருக்குன்னா அப்போ அடுத்தது அப்படின்னா இதுல அடுத்தது ஆக்சிஜன்.
ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. இதனோட நெக்ஸ்ட் இருக்க ஹைட்ரஜன், இதோட அட்டாமிக் நம்பர் 1. அப்போ யார் ஹையஸ்ட்? அப்போ இந்த ஆக்சிஜன். அப்போ நான் பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யார் கொடுப்பீங்க? நைட்ரஜனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. ஏன்னா 7 இருக்கு தான். அப்போ செகண்ட் ப்ரியாரிட்டி யார் கொடுக்கணும்? இவருக்கு தான். தேர்ட் ப்ரியாரிட்டி நோ ப்ராப்ளம், இவருக்கு தான். ஃபோர்த் ப்ரியாரிட்டி இவருக்கு தான். புரியுதுங்களா? அப்போ 1 3 2. இதுல இன்னொரு விஷயமும் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 2 3 நீங்க ரொட்டேஷன் கொடுக்கலாம், 1 4 ரொட்டேஷன் கொடுக்கலாம். ஆனா 1 3 ரொட்டேஷன் கொடுக்க கூடாது. சரிங்களா? இப்ப ஆரா எஸ்ங்கிறது பார்க்கணும். இப்ப ஆறுனா இப்ப 1 3 வருதுல, அப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, 1 3 ரொட்டேஷன் அவாய்ட் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடாது. ஆனா 1 4 இல்ல 1 2 3 இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே தான். ஆனா 1 3 மட்டும் கொடுக்க கூடாது. அப்போ நீங்க ரொட்டேஷன் எப்படி எடுக்கணும்? 1 3 சைடு இருக்கக்கூடாது. அப்போ 1 2, அப்போ இந்த 4 மறந்துடணும், லீஸ்ட் ப்ரியாரிட்டி மறந்துடணும். சரிங்களா? அப்போ 1 4லாம் வரும். இது மட்டும் தான் வரக்கூடாதுங்க. அடுத்தது அப்போ பாருங்க 1, அப்போ இது என்ன? எஸ் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லீஸ்ட் ப்ரியாரிட்டி யாருங்க? 4 இருக்கிறது தான் லீஸ்ட் ப்ரியாரிட்டி. யாரு? ஹைட்ரஜன். எங்க இருக்கு? ஹரிசாண்டலா இருக்கு. ஹரிசாண்டலா வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்? வர நோட்டேஷனை சேஞ்ச் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்க, வேர்டிக்கலா இருக்கும் பாருங்க, ஹைட்ரஜன் வேர்டிக்கல் இருக்கு. அப்போ வரந்த என்ன நோட்டேஷனோ அதே போட்டோம். இங்க ஹரிசாண்டலா வருது லீஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் இப்படி பார்க்கணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் 3 4. சரியா? 1 2 3 இருக்கு, நோ ப்ராப்ளம், போகும். குட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க ஒரு 2 கைரல் கார்பனை மொதல் பார்க்கணும். டெஃபினட்டா இட்ஸ் கைரல் கார்பன். கார்பன் அட்டாச் ஆயிருக்கிற 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கு. அப்ப இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, 2 கைரல் ஒரே காம்பவுண்ட்ல வந்துருச்சு அப்படின்னா, இதை நம்ம எப்படி நோட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இருக்கா? அப்போ இந்த இடத்துல ப்ரியாரிட்டி பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்ப யார் செகண்ட்னா? இவரா அப்படின்னா கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கிற இவரும் கார்பன் தான், இவரும் கார்பன் தான். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. எது பெரிய குரூப்? இதுதானே. இது கூட இன்னொரு கார்பன் இருக்கு, ஒரு CH3 இருக்கு, OH இருக்கு. அப்போ ரெண்டாவது ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுப்பீங்க? இவருக்கு தான். அப்போ தேர்ட் ப்ரியாரிட்டி தான் இவருக்கு கொடுப்பீங்க. அப்போ ஃபோர்த் ப்ரியாரிட்டி இவருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் கார்பன். சரியா? அப்ப பாருங்க, 1 3 போகுமானா இப்படி போகுமா? போகாது. நான் சொல்லியிருக்கேன் 1 3 அவாய்ட். அப்போ 1 2 3. அப்போ இந்த கார்பன் இப்படிதான் சுத்தம். அப்போ என்ன அர்த்தம்? எஸ்ன்னு அர்த்தம். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல லீஸ்ட் ப்ரியாரிட்டி 4 இப்படி இருக்கு, ஹரிசாண்டலா இருக்கு. அப்போ எஸ் என்னன்னு மாத்தணும், நீங்க ஆர் கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ இங்க வாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கீங்க? ஆக்சிஜன் தான், டைரக்ட் கான்டாக்ட் ஆக்சிஜன். செகண்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு? இவருக்குன்னா இவருக்கு தான் செகண்ட் ப்ரியாரிட்டி. அப்போ இவருக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. தேர்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு? இவருக்கு தான் தேர்ட் ப்ரியாரிட்டி. ஃபோர்த் ப்ரியாரிட்டி இவருக்கு. அப்போ 1 2 4 போகும். அப்போ இது என்னது? எஸ் வருது. அப்போ எஸ்ன்னா இங்க ஹைட்ரஜன் லீஸ்ட் ப்ரியாரிட்டி எப்படி இருக்கு? ஹரிசாண்டலா இருக்கு. அப்போ எஸ்னா மாறும். புரியுதுங்களா? எஸ் வருது, ஆறா மாறும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ இதுவும் இதோ கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன். கைரல் கார்பன் தானே, டெஃபினட்டா கைரல் கார்பன். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு? இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். செகண்ட் ப்ரியாரிட்டி இவரா அப்படின்னு சொன்னா பாருங்க, CH2 அடுத்தது Cl இருக்கு. இதுல வெறும் CH2 Cl தான் இருக்கு. அப்ப செகண்ட் ப்ரியாரிட்டி யார் எந்த பக்கம் போகணும்? இதுதான் செகண்ட் ப்ரியாரிட்டி. இந்த சைடு தான் செகண்ட் ப்ரியாரிட்டி. அப்போ தேர்ட் ப்ரியாரிட்டி இந்த சைடு வரும். ஃபோர்த் ப்ரியாரிட்டி இங்க இருக்கிற ஹைட்ரஜன். அப்போ 1 3 போகுமா? போகாது. 1 4 தான் போகும். அப்போ இது என்ன ஆகும்? ஆர் அப்படின்னா இங்க பாருங்க, இது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வெட்ஜ் பாண்டு, ஒரு ஆஷ் பாண்ட் வந்துருச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, லீஸ்ட் ப்ரியாரிட்டி எங்க இருக்கும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, லீஸ்ட் ப்ரியாரிட்டி டேஷ் பாண்ட் இருந்துச்சுன்னா, லீஸ்ட் ப்ரியாரிட்டி டேஷ் பாண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா
வரக்கூடிய நோட்டேஷன் அப்படியே போடணும். லீஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து வெஜ் பாண்ட் வந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணணும். புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, லீஸ்ட் ப்ரியாரிட்டி டேஷ் பாண்ட்ல இருந்துச்சுன்னா வர நோட்டேஷன் அப்படியே போடணும். ஆர்னா ஆர் தான். ஆனால் லீஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கு இல்லையா, லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஒரு வெஜ் பாண்ட்ல வந்துச்சு அப்படின்னா ஆர் வந்தா எஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும், எஸ் வந்தா ஆர்னு சேஞ்ச் பண்ணணும். வெஜ் பாண்ட்ல லீஸ்ட் ப்ரியாரிட்டி வந்தா. அப்ப இங்க பாருங்க, லீஸ்ட் ப்ரியாரிட்டி எங்க இருக்கு பாருங்க, 4. இது வெஜ் பாண்ட்ல இருக்கு. அப்ப இங்க ஆர் வருது. அப்ப ஆர் நம்ம என்ன பண்ணணும், எஸ் ஆ சேஞ்ச் பண்ணணும். இவ்வளவுதான் மேட்டர், சிம்பிள். இங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு, இவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி இவரானா இங்க சி, அதுக்கப்புறம் சிக்கு அப்புறம் ஓ வருது. அப்ப இந்த இடத்துல வெறும் CH2 தான். அப்போ செகண்ட் ப்ரியாரிட்டி இவருக்கு, தேர்ட் ப்ரியாரிட்டி இந்த சைடு, ஃபோர்த் ப்ரியாரிட்டி வெஜ், இதுதான் ஃபோர்த் ப்ரியாரிட்டி. அப்போ 1 4 2 1 3 2 1 3 போகாது, 1 4 தான் போகும். 1 4 2. அப்போ இது என்ன அர்த்தம், எஸ். அப்போ எஸ் லீஸ்ட் ப்ரியாரிட்டி வெஜ்ல இருக்கு. அப்போ எஸ் நான் மாறணும், எஸ் டு ஆர்.